Welcome students. 11th Computer Science 5th chapter Working with the Operating System. So அந்த chapterல பார்த்தீங்கன்னா first introduction to operating system பற்றி பார்த்தோம். Operating systemல how many types of operating system பார்த்தோம். அதில் என்னென்ன வகையான விண்டோஸ் இருக்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்தது எப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்குள்ள ஒரு ஃபோல்டரை உருவாக்குறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அந்த ஃபோல்டருக்கு ரீநேம் எப்படி வைக்கிறது பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா ஃபோல்டரோ இல்லை ஃபைலோ எப்படி காப்பி பண்ணணும், அது எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். காப்பி பண்ண ஒரு ஃபைலை தேவையில்லை என்றால் அது எப்படி டெலீட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ டெலீட் பண்ணனா அது எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் ஆகப்பட்டது எங்கே உனக்கு சேமிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா ரீசைக்கிள் பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னா சம் ஐகான்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அந்த ஐகான்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் டெஸ்க்டாப்னு சொல்லுவோம். த ஓப்பனிங் ஸ்க்ரீன் ஆன் த டெஸ்க்டாப் இன் கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப் இஸ் கால்டு நோன் அஸ் டெஸ்க்டாப்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பல்வேறு விதமான கான்செப்ட் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோல்டரோ ஒரு ஃபைலோ சேவ் பண்ணணும், சேமித்து வேற ஒரு ஷார்ட்கட்டில் டெஸ்க்டாப்பில் கொண்டு வந்து வைக்கணும். இப்போ டெஸ்க்டாப்பில் கொண்டு வைக்கிறது என்ன பண்ணுவோம், ப்ராப்பராக எந்த ஃபைலோ இல்லை ஃபோல்டரோ நீ டெஸ்க்டாப்பில் கொண்டு வர போறியோ அந்த ஃபைலை இல்லை ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணு. ரைட் கிளிக் பண்ண பிறகு ஷார்ட்கட் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ண பிறகு ரைட் கிளிக் பண்ணுற ஒரு பாப்அப் மெனு ஸ்க்ரீன் அப்பேர் ஆகும். அதில் சென்ட் டு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். சென்ட் டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே கிரியேட் ஷார்ட்கட் டெஸ்க்டாப்பா அப்படின்னு கேள்வி கேட்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்க்ரீனுடைய டெஸ்க்டாப்பில் வந்து எல்லா ஃபைல் அண்ட் ஃபோல்டர் எல்லாமே உனக்கு அப்பியர் ஆகிடும். அப்போ அப்பியர் ஆனவுடனே அப்போ அதுக்குரிய ஃபோல்டர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கும். ஸோ அதனுடைய பாக்ஸ் வந்து ஆர்டராக இருக்குமா சார், எப்படிலாம், அதாவது ஆல்டர்னேட்டிவ் இந்த ரேண்டம் ஆக்சஸாக தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணுறோம், ஆன் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா அது எல்லாமே என்ன இருக்கும், வேரியேஷன் மாற்றி உனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டத்தை இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டரை ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லா பயன்பாட்டையும் என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன். கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு ப்ராப்பராக என்ன பண்ணணும், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வரணும். எல்லா அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ், ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் கால்க், ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்படின்னா எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் பவர் பாயிண்ட்டு, இந்த மாதிரி பல்வேறு விதமான அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். இல்லை வேர்டு, அதாவது வேர்ட் பேடு, பெயிண்ட்டு, இந்த மாதிரி பல்வேறு விதமான அப்ளிகேஷன்ஸு நான் பயன்படுத்திருக்கேன்னா அது எல்லாமே நான் யூஸ் பண்ணிவிட்டு பயன்படுத்தி என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணணுமோ சேமிச்சுட்டு பிறகு என்ன பண்ணோம், அதை ஒன் பை ஒன்னாக ஃபைல் க்ளோஸ் ஆர் Ctrl+W ஆர் Alt+F4 அப்படின்ற மாதிரி என்ன பண்ணோம், அந்த ஷார்ட்கட் கீயை பயன்படுத்தி கமாண்டை பயன்படுத்தி ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ண அப்ளிகேஷன் என்ன பண்ணோம், க்ளோஸ் பண்ணணும். ஸோ இன்கேஸ் நீ க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டால் த ஃபோர்ஸ் ஷட் டவுன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கும். ஃபோர்ஸ் ஷட் டவுனா அப்படின்னு கேள்வி கேட்கும். எப்போ, ஸ்டார்ட் லாக் ஆஃப் தென் ஸ்டார்ட் ஷட் டவுன் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஏன் அந்த மாதிரி கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சம் மெனி கொஷின்ஸ் சம் மெனி அப்ளிகேஷன்ஸ் வந்து நீ என்ன பண்ணுவேன், அதை டெலீட் பண்ணாமல் டேரெக்டாக மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணுவேன், டெலீட்னு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கார்னரில் என்ன பட்டன் இருக்கும், க்ளோஸ் பட்டன் இருக்கும். க்ளோஸ் பட்டன் இருக்கும், மொத்தமாக சேர்த்து க்ளோஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், பட்டனை கிளிக் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஆல் எக்ஸிட்னு கொடுத்துருப்பேன். ஒரு அப்ளிகேஷன்ஸ் மெனி மோர் அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோன்னா அதை ப்ராப்பராக என்ன பண்ணணும், ஒன் பை ஒன்னாக க்ளோஸ் பண்ணணும். அப்போ ஒரு கம்ப்யூட்டரை நம்ம பயன்படுத்தி முடித்த பிறகு அந்த கம்ப்யூட்டரை என்ன பண்ணணும், முறையான வழியில் அதை நம்ம என்ன பண்ணணும், ஷட் டவுன் பண்ணிட்டு வரணும், நிறுத்தி வச்சுட்டு வெளியேற வேண்டும். அதுக்கான வழிமுறை எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? அதாவது கம்ப்யூட்டரை பயன்படுத்தி முடித்த பிறகு எல்லா அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண பிறகு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எப்படி ஒரு சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அதுதான் ஷட் டவுன் ஆர் லாக் ஆஃப் எ கம்ப்யூட்டர். ஒன்ஸ் யூ ஹாவ் க்ளோஸ்டு ஆல் ஓப்பன் அப்ளிகேஷன்ஸ், ஓப்பன் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒன்ஸ் இது யூஸ் பண்ணிட்டா பண்ணோம், க்ளோஸ் பண்ணிட்டேன். யூ கேன் எய்தர் லாக் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர், அதாவது ஒன்று லாக் ஆஃப் பண்ணுற அப்படின்னா ஷட் டவுன் பண்ணுற. ஓகேவா? இது மாதிரி ஷட் டவுன் பண்ணுறதுக்கு ஆனால் வழிமுறை என்ன சார் அப்படின்னு கேட்டால், ஸ்டார்ட் பாருங்களேன், ஸ்டார்ட் லாக் ஆஃப் அப்படின்னு கொடுத்தாலே லாக் ஆஃப் ஆகும். அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட் ஷட் டவுன் அப்படின்னு கொடுத்தாலே உனக்கு ஷட் டவுன் ஆகும். அதில் Alt plus F4 Alt plus F4 அப்படின்னு ஒரு கீ நான் ப்ரெஸ் பண்ணாலும் ஷட் டவுன் அப்படின்ற ஒரு டயலாக் பாக்ஸ் உனக்கு ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இந்த இடத்துல இஃப் யூ ஹாவ் எனி ஓப்பன் ப்ரோக்ராம், அதாவது நீ ஏதாவது ஓப்பன் பண்ண ப்ரோக்ராம் இருக்கிறதா, தென் யூ வில் be asked to close them. அப்போ அதை நான் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டினால், ஸோ க்ளோஸ் பண்ணுறேன், அப்போ உனக்கு க்ளோஸ் பண்ண சொல்லும். எப்போ சார் அப்படின்னா, விண்டோஸ் வில் ஃபோர்ஸ் ஷட் டவுன் அப்படின்னு கேள்வி கேட்கும். அப்போ ஃபோர்ஸ் ஷட் டவுன்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்டால் நீ என்ன பண்ணுவேன், எஸ்ன்னு கொடுத்துருவேன். எஸ்ன்னு கொடுத்தோன்னே என்னன்னா உனக்கு என்ன அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, நீ ப்ராப்பராக மெனி மோர் அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டேன், சம் ஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணிருக்க மாட்டேன். அந்த சேவ் பண்ணாத சுச்சுவேஷன் இருக்கும்போது அப்போ ஃபோர்ஸ் ஷட் டவுன் அப்படின்னு கொடுத்தோம்னா, எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா, நான் ஏற்கனவே உருவாக்கி வச்ச ஒரு அப்ளிகேஷன் அப்படி என்ன பண்ணிடும், லாஸ் ஆகிடும். யூ வில் லாஸ் எனி அன்சேவ்டு, சேவ் பண்ணாத ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே என்ன இருக்கும், இஃப் யூ டியூ திஸ், இது நீ என்ன பண்ணுற ப்ராப்பராக செய்யாமல் விட்டுட்டுனா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கண்டிப்பாக லாஸ் ஆகும் அப்படின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, ஸோ இது நான் 3 பாயிண்ட்ஸே எழுதியிருக்கேன், உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இது மாதிரி எழுதியிருக்கிறேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஸ்டார்ட் லாக் ஆஃப், ஸ்டார்ட் ஷட் டவுன் அப்படி இல்லைன்னா Alt plus F4 அப்படின்னு கொடுத்த உடனே நீ ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் வந்து நீ க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்து அந்த நேரத்தில் நீ க்ளோஸ் பண்ண நினச்சனா ஃபோர்ஸ் ஷட் டவுன் அப்படின்னு கேள்வி கேட்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் ஷட் டவுன்ன்றதை நீ கொடுத்துட்டுனா சேவ் பண்ணாத ஒரு அப்ளிகேஷன் ஆகப்பட்டது, அதாவது இன்ஃபர்மேஷன் ஆகப்பட்டது உனக்கு லாஸ் ஆகிடும். ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம ஷட் டவுன் பண்ணும்போது ஸ்டார்ட் ஷட் டவுன் அப்படின்னு கொடுத்தனா, அப்போ ஷட் டவுன் அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு கர்சர் வரும், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் இதை ட்ராக் பண்ணி இப்படி இருக்கும்பொழுது இதில் சம் மெனி ஆப்ஷன்ஸ் அப்பியர் ஆகும், சம் மெனி ஆப்ஷன்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ அதில் என்னென்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஸ்விட்ச் யூசர், லாக் ஆஃப்,
லாக், ரீஸ்டார்ட், ஸ்லீப், ஹைபர்னேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஸ்விட்ச் யூசர், லாக் ஆஃப் ஒரு 6 கண்டென்ட் வந்து உனக்கு அப்பியர் ஆகும். எந்த மாதிரி? ஸ்விட்ச் யூசர், லாக் ஆஃப், லாக், restart, then sleep, hibernate அப்படின்னு ஒரு 6 ஆப்ஷன்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுடைய பர்பஸ் என்ன? ஷட் டவுன் கொடுத்துட்டா உனக்கு என்ன ஆகிடும்? ப்ராப்பராக ஷட் டவுன் ஆகிடும். இதில் ஸ்விட்ச் யூஸருடைய பர்பஸ் என்ன சார் அப்படின்னு கேட்டால், ஸ்விட்ச் யூசர் டு அனதர், அதாவது ஸ்விட்ச் டு அனதர் யூசர் அக்கௌண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் வித்தவுட் க்ளோசிங் யுவர் ஓப்பன் ப்ரோக்ராம்ஸ் அண்டு விண்டோஸ் ஆஃப் ப்ராசஸ். நம்ம பாஸ்வேர்டு ஒன்று போட்டு வச்சுக்கோம் உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு. இப்போ இன்னொரு அடுத்த பயனாளர் வந்து கணக்கிற்கு உள்ள அந்த சிஸ்டம் ஆகப்பட்டது க்ளோஸ் ஆகாமல் இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து உள்ளே போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு, ப்ராசஸ் பண்ணுவதற்கு, ப்ரோக்ராம் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்குவதற்கு, விண்டோஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவதற்கு உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்விட்ச் யூசர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், லாக் ஆஃப் எதுக்கு சார் அப்படின்னா, ஸ்விட்ச் டு அனதர் யூசர் அக்கௌண்ட் இன் கம்ப்யூட்டர் ஆஃப்டர் க்ளோசிங் ஆல் யுவர் ஓப்பன் த ப்ரோக்ராம்ஸ். அடுத்த பயனாளர் வந்து அந்த கணக்கு இருந்து என்ன பண்ணுது, அதுக்கு ஓப்பன் பண்ணி அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுவதற்கு லாக் ஆஃப். நெக்ஸ்ட், லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லாக் அப்படின்றதுனா ஒரு கம்ப்யூட்டரை முறையாக அதை விட்டு வெளியேறுவதற்கான வழி செய்கிறது இந்த லாக் ஆஃப். முறையாக ஒரு கம்ப்யூட்டரை அதை விட்டு வெளியேறுவதற்கான முடிவை ஏற்படுத்துகிறது இந்த லாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட், ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு கம்ப்யூட்டரை புதுசாக நம்ம ரீசெட்டோ இல்லை ரீஸ்டார்ட்டோ பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் ஆகாது, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பூட்டிங் ஆகும். அப்போ ரீபூட் த கம்ப்யூட்டர். ஸோ அதுதான் ஒரு நியூ சாஃப்ட்வேர் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோமோ, அப்டேட் பண்ணுறோமோ, அந்த மாதிரி ரெக்கவர் பண்ணக்கூடியது இந்த ரீஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன். அப்போ ரீஸ்டார்ட் reboot the computer. This option is often the required part of installing a new software or Windows update. ஒரு விண்டோஸ் அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா இருக்கும் ஒரு நியூ சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு ஃபியராக இருக்கும். அதுக்காக பண்ணக்கூடியதான் இந்த ரீஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஸ்லீப் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய டைம் என்ன பண்ணணும், யூபிஎஸ் வச்சு கனெக்ட் பண்ணி நம்ம பயன்படுத்துவோம். சில நேரத்தில் பார்த்தோன்னா கரண்ட் கட் ஆகிடும். அப்போ கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கும்போது லோ பவரில் அந்த சிஸ்டம் ஆகப்பட்டது இயங்கி கொண்டிருக்குன்னா அதில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஸ்லோ ப்ராசஸில் லோ பவர் மோடில் எக்ஸிக்யூட் ஆகிறது தான் ஸ்லீப் மோட். ஸ்லீப் puts the computer into low power mode, rations of all running programs and open the windows in computer. Then the memory for super quick the restart. அப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணும், குயிக்காகவே ரீஸ்டார்ட் ஆகி உனக்கு லோ பவர் மோடில் இயங்கி கொண்டுவதற்கு அனைத்து பயன்பாடு என்ன பண்ணலாம், ஆல் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஓப்பன் விண்டோஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறது இயங்க வைக்க செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த ஸ்லீப்பிங் மோட்ஸ். இந்த ஹைபர்னேட் அப்படின்றது என்னன்னா
ஃபவுண்ட் ஒன்லி லேப்டாப் கம்ப்யூட்டர் மட்டும். இந்த புட்ஸ் கம்ப்யூட்டர் இந்த லோ பவர் மோடில் இயங்கி கொண்டிருக்கும் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பாருங்கள், இந்த இதுக்கு வித்தியாசம் இருக்கும். த ரேஷன்ஸ் ஆஃப் ஆல் ரன்னிங் த ப்ரோக்ராம்ஸ் இயங்க செய்ய வைக்கக்கூடியது. ஆனால் த கம்ப்யூட்டர் இன்டு லோ பவர் மோட் ஆஃப்டர் சேவிங் all running programs open the windows on the machine's hard drive for quick the restart. அதாவது ரீஸ்டார்ட் ஆகி குயிக்காகவே ரீஸ்டார்ட் ஆகி அதில் கூட ப்ரோக்ராம் எல்லாமே சேமித்து மறுபடியும் அது ரீஸ்டார்ட் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடியது. இயங்கிக் கொண்டே இருக்கும், அதில் கூட இது எல்லாமே சேமித்து வச்சு மறுபடியும் அது ரீஸ்டார்ட் மெத்தடுக்கு போயிடும். அந்த மாதிரி ஆப்ஷன் என்ன பண்ணக்கூடியதா ஹைபர்னேட். அப்போ ப்ராப்பராக ஒரு சிஸ்டத்தை எப்படி ஷட் டவுன் பண்ணணும், என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த நம்ம வீடியோவில் என்ன பண்ணுறோம், மொத்தம் ஒரு 9 கண்டென்ட்டாக நான் எழுதி போட்டிருக்கேன். ஒரு டைமுக்கு 2 டைமுக்கு என்ன பண்ணுறேன், அதை வியூ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த சாப்டரில் நான் நிறையா ஃபைல்ஸ் வந்து டெலீட் பண்ணுறேன், நிறைய ஃபைல்ஸ் வந்து என்ன பண்ணுறேன், உருவாக்குறேன், ஃபோல்டர் உருவாக்குறேன். இது எல்லாமே எங்கே சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, டெலீட் பண்ண ஃபைல் ஆகப்பட்டது எல்லாமே ரீசைக்கிள் பின்னில் போய்ட்டு என்ன இருக்கும், ஒரு காப்பி ஆகப்படுது இருந்து கொண்டிருக்கோம். ஸோ அதை எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஷட் டவுன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருக்கிறோம். ஷட் டவுன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கார்னரில் இது மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை கிளிக் பண்ணால் 6 ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனுடைய பர்பஸ் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போ என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் யூசர், லாக் ஆஃப், லாக், தென் ரீஸ்டார்ட், ஸ்லீப், ஹைபர்னேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 மொத்தம் 6 ஆப்ஷனுடைய பர்பஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு 5 மார்க்லேயும் கேட்கலாம், 1 மார்க்லேயும் கேட்கலாம், 2 மார்க்லேயும் கேட்கலாம், 3 மார்க்லேயும் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஒரு டைம் 2 டைம் என்ன பண்ணுறீங்க, வியூ பண்ணி பாருங்கள், ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.